பரிசுத்த ஆவியானவரின் காலமாகிய இந்த கிருபையின் காலத்தில் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள், அதாவது மனவாட்டியாகிய சபை, இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அதுவரை பரிசுத்த ஆவியானவர் அவனை தடை செய்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தை நேசிக்க மறுக்கும் யாவர் மேலும் ஆக்கினை வரும். அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் விருப்பங்களுக்கு ஏற்றபடி நடப்பார்கள். மனித சமுதாயம் இதற்கு முன் எப்போதுமே கண்டிராத பாவத்தன்மையும் அக்கிரமமும் துஷ்டத்தனமும் பூமி எங்கும் காணப்படும். இந்த அந்தி கிறிஸ்து எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்வான்? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியானது 7 ஆண்டுகள் காணப்படும். இந்த 7 ஆண்டு கால ஆட்சியானது துவங்கும் முன்பே சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்பு இந்த பூமியில் காணப்படும் யூதர்களுடன் அந்தி கிறிஸ்து உடன்படிக்கை செய்து எருசலேம் நகரத்திற்கு அனைத்து யூதர்களையும் திரும்பி வர செய்து எருசலேம் தேவாலயத்தை அவர்களுக்காக மறுபடியும் பிரம்மாண்டமாக கட்டுவான். முதலில் 3.5 ஆண்டுகள் யூதர்கள் அந்தி கிறிஸ்துவை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள். ஆனால் 3.5 ஆண்டுகளுக்கு பின்பு அவன் சுயரூபம் வெளிப்படும். கைவிடப்பட்டவர்கள் மட்டுமே காணப்படுவார்கள். அவர்களில் சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்து இரத்த சாட்சிகளாகவும் மரிப்பார்கள். கைவிடப்பட்டவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் வாழ்ந்து சிலர் அதிகமான உபத்திரவங்களை சகித்து இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக மாறுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 7:9 முதல் 14 கூறுகிறது. அந்தி கிறிஸ்து ஆட்சியில் பொருளாதார நிலை என்ன? பொருளாதார நிலையானது மிகவும் பாதிக்கப்படும். முதலில் பாதிக்கப்படுகிறவர்கள் உலகமெங்கும் காணப்படும் வியாபாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள். காரணம், அவர்கள் விற்கும் பொருட்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் வாங்குவதற்கு யாரும் இருப்பதில்லை. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. வேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீயவர் என்னை சூழும் நேரம். தூயவரே ரட்சியம். என்றைக்குமே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும்படி ஆண்டவர் வைப்பதில்லை. என்றைக்குமே நெருக்கம், வேதனை அப்படியே ஆண்டவர் அனுமதிப்பது இல்லை. நாம் வேண்டுதல் செய்யும் போது தேவன் அதை மாற்றுகிறார். புலம்பலை ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற்றுகிறாராம். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்களா? களிப்பா இருக்கிறீங்களா? நிறைய சமயங்கள்ல நம்முடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமா மாற்றி இருக்கிறார்ல. அதை நினைக்கும் போது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. நமக்கு ஒரு தேவன் உண்டு, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லணும். நீங்க ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது அதை வாய் திறந்து சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய உள்ள மகிழும்.